டாக்டர் ராகவன் கிட்ட லவ் ஃபெயிலியர் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காம சக்ஸஸ்ஃபுல் ஆக பாருங்கன்னு சொல்றாங்க. கீர்த்தி ஹஸ்பண்டை விட ₹1 அதிகமாக சம்பாதிக்கணும்னு சொல்றாரு. அதுக்கு நீ முதல்ல டிகிரி முடிக்கணும்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. அடுத்த நாள் கிரிக்கெட் விளையாடும் போது கௌதம்ன்ற ஒருத்தரை மீட் பண்றாங்க. அவர் நல்ல கிரிக்கெட் விளையாடுறாரு. நைட் வீட்டுக்கு பார்ட்டி கூப்பிடுறாரு. பார்ட்டியில் எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க. ராகவன் மட்டும் சோகமா இருக்காரு. 48 பேப்பரை நான் எப்போ கிளியர் பண்ணி எப்போ நான் வேலைக்கு போறதுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நான் கூட 35 பேப்பர் அரியர் தான், ஆனால் டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி தான் வேலையில் சேர்ந்திருக்கேன். ₹3 லட்சம் சம்பளம் வாங்குறேன்னு சொல்றாரு. எனக்கும் அந்த கன்சல்டன்சியை சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. ராகவன் அந்த கன்சல்டன்சிக்கு வராரு. கௌதம்ன்ற ஒருத்தர் தான் உங்களை பார்க்கறதுக்கு என்ன அனுப்பினாருன்னு சொல்றாரு. 48 பேப்பர் அரியர் வச்சுட்டு ₹1,20,100 சம்பளத்துக்கு வேலை கேட்குறியே, எப்படி உனக்கு வேலை கிடைக்கும்? சரி, இருந்தாலும் நான் உனக்கு டிகிரி சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி தரேன், வேலையும் நாங்களே வாங்கி தரோம், ஆனால் அதுக்கான பில் அமௌண்ட் ₹10 லட்சம் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு ராகவன் ஷாக் ஆயிடுறாரு. ₹10 லட்சம் நான் எங்க போறது அப்படின்னு கேட்டதுக்கு, இவ்வளோ பெரிய சம்பளத்துக்கு நீ வேலை கேட்கறன்னா அதுக்காக நீ ₹10 லட்சம் செலவு பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டாரு. அப்பா அம்மா கிட்ட வந்து எனக்கு மாதம் ₹1 லட்சம் வேலை கிடைச்சிருக்கு, ஆனால் அதுக்காக இப்போ வேலை செய்கிற கம்பெனியில் ஃபைன் கட்டணும், எவ்வளோ ஃபைனுன்னு கேட்டதுக்கு ₹10 லட்சம் சொன்னதும் அவங்க அப்பா அம்மா ஷாக் ஆகுறாங்க. எங்கள் கிட்டலாம் அவ்வளோ காசு கிடையாது, உன்னை டிகிரி படிக்க வைக்கிறதுக்குள்ள ஃபீஸ் கட்டுறதுக்கு அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டார் தெரியுமான்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. ராகவன் கோவப்பட்டு, இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா இந்த மாதிரி குப்பை வீட்டில் தான் நம்ம கடைசி வரைக்கும் வாழணும், நீங்களும் முன்னேற மாட்டீங்க, என்னையும் முன்னேற விட மாட்டீங்கன்னு கோவப்பட்டு அங்கே வந்து போயிடுறாரு. ராகவனோட அப்பா அம்மா அவங்க ஊரில் இருக்க நிலத்தை விற்கிறதுக்காக ஒரு ஃபினான்ஸ் கம்பெனிக்கு வந்து வித்துடுறாங்க. இப்போ ₹10 லட்சம் அவர்கிட்ட இருந்து வாங்கிடுறாங்க. இந்த பணத்தை எடுத்துட்டு போய் ராகவன் கிட்ட கொடுக்குறாங்க. அவரும் கன்சல்டன்சியில் எடுத்துட்டு போய் அந்த காசை கொடுத்து அவரோட டிகிரி சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கிறாரு. இப்போ வேலைக்காக ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். அதுக்குள்ளேயே வீடு மாதிரி ஒரு செட்டப் இருக்கு. நான் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுவேன், நீ வாய் அசைச்சா மட்டும் போதும் அப்படின்னு அவன் சொல்றான். இவங்களும் இப்போ லேட்டரல் வியூன்ற கம்பெனிக்கு இன்டர்வியூ அட்டன் பண்றாங்க. இன்டர்வியூல இவர் லேட்டா தான் வாய் அசைக்கிறாரு. வாய் சரியா கேட்க மாட்டேங்குது, அதனால முன்னாடி வந்து பேசுன்னு சொல்றாங்க. இப்போ இவர் பேசிட்டு இருக்கும் போதே அந்த ரூமை சுத்தி காட்ட சொல்றாரு. ஏன்னா நிறைய ஃபேக் இன்டர்வியூ நடக்கிறதால தான் இந்த மாதிரி பண்ணி பாக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா இந்த இன்டர்வியூ கிளியர் பண்ணி அவருக்கு வேலையும் கிடைச்சிருது. ₹1,30,000 சம்பளத்துக்கு வேலை கிடைச்சதுனால ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு. கன்சல்டன்சில வேலை வாங்கிட்டா மட்டும் பத்தாது, நீ தான் கஷ்டப்பட்டு படிச்சு இன்னும் கூட வேலையில் டெவலப் ஆகிக்கணும்னு சொல்கிறாங்க. இவர் ஹார்ட் ஒர்க்லாம் போட்டு நல்லா படித்து வேலையில் சின்சியராக இருக்காரு. இப்போ ஃபர்ஸ்ட் மாதம் சேலரி வந்ததுமே ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. தொடர்ந்து 3 வருஷமும் இவர் தான் பெஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் த இயர் அவார்டு வாங்குறாரு. ஃப்ரெண்ட்ஸ்க்கு பார்ட்டி வைக்கிறாரு. இப்போ வீடு வாங்கலான்னு இஎம்ஐயில் ₹1,00,00,000 வீடு வாங்குறாரு. அவங்க அம்மா, எதுக்குப்பா இவ்வளோ கடன் கொடுத்து ₹1,00,00,000 வீடு வாங்குறேன்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, இப்போ நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வீடு வாங்கணும்னு சொல்லி சிட்டியை விட்டு தான் வாங்கியிருப்பாரு. ராகவனோட அப்பா அம்மாவுக்கு 60 கல்யாணம் நடத்தியிருப்பாரு. அவங்க வந்து ஃபினான்ஷியர், உங்கள் பையன் ரொம்ப நல்ல பையனா இருக்கான், எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்கு, பொண்ணு பார்க்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு. பொண்ணோட அப்பா ரொம்ப பெரிய பிசினஸ் மேன், அதனால இந்த சம்பந்தம் நமக்கு சரிப்பட்டு வருமோ அப்படின்னு ராகவனோட அப்பா அம்மா தயங்குறாங்க. பொண்ணோட அப்பாவோ, எனக்கு ஸ்டேட்டஸ்லாம் முக்கியம் இல்ல, பையன் கஷ்டப்பட்டு படிச்சு ₹3 லட்சம் சம்பாதிக்கிறான், இதை விட வேற என்ன வேணும்னு சொல்றாரு. இப்போ பல்லவி தான் பொண்ணு. பல்லவி பார்த்ததுமே ராகவனுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. பல்லவி வந்து நான் உடனே ஓகேலாம் சொல்ல மாட்டேன், நான் அவுட்டிங் போய் அவர்கிட்ட இருக்கிற கேரக்டரை பார்த்து தான் நான் ஓகே பண்ணுவேன்னு நைட் அவுட்டிங் போறாங்க. போனதுமே அவர் வந்து காம்ப்ளிமெண்ட் பண்றாரு, ரொம்ப கேரிங்கா இருக்காரு, ஈகோ இல்லாம இருக்காரு. இதெல்லாம் பல்லவிக்கு ரொம்பவே பிடிச்சு போகுது. உடனே அவங்களும் ராகவனுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. இப்போ இவங்க 2 பேருமே நல்லா க்ளோஸாக பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. ராகவனுக்கும் பல்லவிக்கும் என்கேஜ்மெண்ட்டும் பண்ணுறாங்க. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு 6 மாதத்துக்கு அப்புறமா கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஒரு நாள் டிராஃபிக்கில் வீடியோ கால் பேசிட்டு இருக்கும்போது இந்த தம்மை விட்டுடலாம்லன்னு பல்லவி கேட்குறாங்க. சரி, இன்னையோட நான் விட்டுடுறேன்ட்டு அந்த சிகரெட்டை அங்கேயே தூக்கி போட்டுடுறாரு. இப்போ ஆஃபீஸ்க்கு போனதும் அவனை வேலையை விட்டு நாங்கள் தூக்க போகிறோம், 5 மாதத்தில் நீங்கள் வந்து போயிடணும்னு சொல்கிறாங்க. இப்போ ராகவனுக்கு பயம் வந்துடுது, எங்கள் சர்டிஃபிகேட் விஷயம் தெரிஞ்சிருச்சோன்னு. அப்போ தான் இவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அமெரிக்காவுக்கு அனுப்ப போகிறதா அங்கே இருக்க விபி சொல்கிறாரு. இதை கேட்ட ராகவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. ஆனால் அங்கே திடீர்னு பார்த்தா காலேஜ் பிரின்சிபல் வந்து நிற்கிறாரு. பிரின்சிபலை பார்த்ததுமே ராகவனுக்கு ஒன்றுமே புரியல. என்ன சார் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் இந்த சிகரெட் துண்டை எடுத்து காட்டுறாரு. பிரின்சிபலோட பொண்ணும், அப்பா எனக்கு ஒரு பையனை மேட்ரிமோனியில் பிடிச்சிருக்கு, அவனோட ப்ரொஃபைல் அனுப்புகிறேன், அவன் உங்கள் காலேஜ் தான் பாருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இவர் பார்க்கறதுக்குள்ளேயே சிகரெட் வந்து இவர் மேலே பட்டுடும். பார்த்தா இங்கே ராகவன் ரொம்ப வசதியாக ஒரு பெரிய காரில் இருக்காரு. மேட்ரிமோனியில் ராகவனை பற்றி கால் பண்ணி கேட்குறாரு. மாதம் 3 லட்சம் சம்பளம் வேறு போட்டிருக்கே, இதெல்லாம் எப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் சார், அவருக்கு கல்யாணமும் முடிவாயிடுச்சு, பெரிய கோடீஸ்வர வீட்டு பொண்ணு தான் பேசி வச்சிருக்காங்க, உங்க பொண்ணுக்கு வேற மாப்பிள்ள பாருங்கன்னு சொல்லிடுறாங்க. ராகவனை ஃபாலோ பண்ணி வந்திருப்பாரு. அப்பதான் ராகவனுக்கு மேனேஜர் போஸ்டிங் அமெரிக்காவுக்கு கொடுத்துருக்கிறது தெரிய வருது. இப்போ ராகவன் கிட்ட, உங்ககிட்ட நான் தனியா பேசணும், ஆஃபீஸ் ரூம்ல வந்து வெயிட் பண்ணுன்னு சொல்லி போய் வெயிட் பண்றாரு. ராகவனுக்கு இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. எங்க சர்டிஃபிகேட் விஷயம் வெளியே தெரிஞ்சிருமோ அப்படின்னு பிரின்சிபல் கிட்ட பேச போறாரு. என்ன நீ டிகிரியே பாஸ் பண்ணல, எப்படி நீங்க வேலை செய்யறேன்னு கேட்டதுக்கு, சார் இங்க டேலண்ட் தான் முக்கியம், டிகிரிலாம் தேவையில்லைன்னு சொல்றாரு. அப்படியே போய் விபியை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. இப்போ விபி அவங்க வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்கறாரு. இல்ல சார், என் மேரேஜ் விஷயமா தான் நாங்கள் பேசிட்டு இருக்கோம், கொஞ்சம் பர்சனல் அப்படின்னு சொன்னதும் விபி அங்கே வந்து போயிடுறாரு. ராகவன் பிரின்சிபல் காலை விழுந்து கெஞ்சுறாரு, என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க, தயவு செஞ்சு என்னை மாட்டி விட்டுறாதீங்க, டிகிரியே இல்லாம தான் நான் இங்கே போய் சர்டிஃபிகேட் கொடுத்து வேலையில் சேர்ந்திருக்கேன் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிறாரு. கஷ்டப்பட்டு படிச்சு டிகிரி வாங்கினவங்களுக்கே சரியா வேலை இல்லை, ஆனால் நீ டிகிரியே வாங்காம இவ்வளோ பெரிய பொசிஷன்ல இருந்தா அப்போ படிச்சு டிகிரி வாங்கினவங்களுக்கு என்ன மரியாதை, அவங்க என்ன முட்டாளான்னு கேட்குறாரு. இப்போ நீ பண்ண தப்ப சரி பண்ணணும்னா திரும்பியும் நீ வந்து டிகிரி வாங்கினோம், அந்த 48 பேப்பரையும் கிளியர் பண்ணணும்னு சொல்றாரு. இதை கேட்ட ராகவன் டென்ஷன் ஆகிறாரு.
என்ன சார் 48 பேப்பர் எப்படி நான் எழுதி பாஸ் பண்ண முடியும், ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்கன்னு கெஞ்சுறாரு. இன்னைக்கு ஃப்ரைடே, நான் மண்டே வரைக்கும் உனக்கு டைம் தரேன். மண்டே மார்னிங் நீ அட்மின் பிளாக்ல வந்து என்னை பார்க்கணும், இல்லைனா விபி கிட்ட வந்து நீ போய் டிகிரி வாங்கி தான் வேலையில் சேர்ந்தேன்னு சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ மண்டே காலையில் ராகவனும் அட்மின் பிளாக் முன்னாடி வந்து நிற்கிறாரு. பல்லவி வீட்டில் எனக்கு மேனேஜர் போஸ்டிங் கிடைச்சிருக்கிறதால 3 மாதம் மும்பையில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அதனால நான் மும்பை கிளம்புறேன்னு சொல்லியிருப்பாரு. விபி கிட்ட எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறதால நானே தான் எல்லா வேலையும் பார்க்கணும், எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுங்கன்னு சொல்லி கிளம்பியிருப்பாரு. இப்போ காலேஜுக்கு வந்ததுமே அவர்கிட்ட ஐடி கார்டு பிரின்சிபல் கொடுக்குறாரு. இப்போ நீ லாஸ்ட் செமஸ்டர் ஃபுல்லாக நீ அட்டன் பண்ணி தான் ஆகணும், அது ஒரு நாள் கூட லீவ் போடக்கூடாது, யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்கு, திரும்பவும் நீ காலேஜ் வந்து படிக்கிற, இது டைம் டிராவல் மாதிரியே இருக்குல்லன்னு பிரின்சிபல் கேட்டுட்டு இருக்காரு. அங்கே இருக்க எல்லாரும் டிராகன் கூப்பிடுறாங்க. ராகவனும் நம்ம பேர் டிராகன் இவங்க எல்லாருக்கும் எப்படி தெரியும்னு யோசிக்கிறாரு. பிரின்சிபல் ராகவனை கிளாஸ் ரூம் கூட்டு போறாரு. அடுத்த 3 மாசத்துக்கு லாஸ்ட் செமஸ்டர் இவர் உங்க கூட தான் படிக்க போறான்னு ராகவனை கிளாஸ்ல விட்டு போறாரு. ஒரு வாட்டி சண்டையில ராகவன் அந்த சாரோடைய பேண்ட் கட்டிடுவாரு. இப்போ அந்த சாரோ நான் ரிட்டையர் ஆகிறத நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், நீ வந்ததுக்கு அப்புறமா நான் காலேஜ் விட்டு போறதை நினைச்சு சந்தோஷப்படுறேன், பெஞ்சில நீ ஒன்னும் உட்கார தேவையில்ல, பின்னாடி போய் உட்காருன்னு சொல்லி லாஸ்ட் பெஞ்சுக்கு அனுப்பிடுறாரு. விபி கால் பண்ணி என்னப்பா நீ இன்னும் லாகின் பண்ணாமலே இருக்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ உடனே ராகவன் காலேஜ்ல இருந்துட்டே லாகின் பண்ணி வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் பெஞ்சில் குட்டி டிராகன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. காலேஜ்ல டிராகன் மாதிரி இருக்கணும்ட்டு இங்க ஒருத்தர் குட்டி டிராகன் பேர் வச்சு சுத்திட்டு இருக்காரு. குட்டி டிராகன் வந்து டிராகன் நீங்க தான் என் இன்ஸ்பிரேஷன், தலைவா உங்களை பாப்பேன் நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. யாரா இவன் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு ராகவன் பாக்குறாரு. என்ன தலை இப்படி பேசிட்டீங்க, நான் தான் குட்டி டிராகன், உங்களை பார்த்து தான் நான் இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். ஃப்ரெஷர்ஸ் டே அன்னைக்கு பிரின்சிபல் உங்களை பத்தி பேசிட்டு இருக்கும்போது என் கண்ணுக்கு நீங்க ரொம்ப கெத்தா தெரிஞ்சிங்க, அப்பவே முடிவு பண்ணிட்டேன் கண்டிப்பா நான் டிராகன் மாதிரியே இருக்கணும்னு தான் என் பேர் குட்டி டிராகன் சொல்லிட்டு இருக்காரு. ராகவன் பல்லவி கிட்ட கொஞ்சம் நாள் சரியா பேசாம இருந்திருப்பாரு. பல்லவி இப்போ ஒரு போட்டோ அனுப்புறாங்க, ஆனா அது உடனே டெலீட் பண்ணிடுறாங்க. ராகவனோ ப்ளீஸ் எனக்கு அந்த போட்டோவை திரும்பி அனுப்புன்னு பல்லவி கிட்ட கேட்டிருக்காரு. இவ்வளவு நாளா நீ என்கிட்ட சரியாவே பேசல, கால் பண்ணா கூட அட்டன் பண்ண மாட்டேங்கிற, ஆனா இப்போ போட்டோ மட்டும் அனுப்ப சொல்லி கேட்கிறேன்ட்டு பல்லவி கொஞ்சம் கோவமா பேசிட்டு இருக்காங்க. ராகவனோ பல்லவிய சமாதான பத்திர மாதிரி பேசிட்டு இருக்காரு. இப்போ கிளாஸ்க்கு டிஎஸ்பி எடுக்கிறதுக்காக புதுசா கீர்த்திங்கிற ஒருத்தவங்க வராங்க. இவங்க வேற யாரும் இல்ல, ராகவன் காலேஜ் படிக்கும் போது லவ் பண்ணிட்டு இருந்தா அவருடைய எக்ஸா தான் இருக்கும். குட்டி டிராகன் கீர்த்தியை பார்த்ததுமே இப்போ அவருக்கு லவ் வந்துருச்சு. பேக்ரவுண்ட்ல பிரேமா மியூசிக் போயிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு டிஎஸ்பி எடுக்க வந்திருக்கேன், எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் போய் அவங்கவுங்க பிளேஸ்ல உட்காருங்கன்னு கீர்த்தி கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்போ யாரோ ஃபோன் பேசிட்டு இருக்க சவுண்ட் கேட்குது. யாருன்னு பார்த்தா மேம் லாஸ்ட்ல தான் உட்காந்துட்டு இருக்கான், போய் பாருங்கன்னு குட்டி டிராகன் காட்டுறாரு. அங்க போய் பார்த்தா ராகவனை பார்த்ததுமே கீர்த்திக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. இவன் என்ன இங்க பண்ணிட்டு இருக்கான்னு ராகவனுக்கும் கீர்த்தியை பார்த்ததுமே ரொம்ப அதிர்ச்சி. ஏன்னா 2 பேருமே இவங்கள எதிர்பார்க்கல. இப்ப பல்லவியோ ராகவனுக்கு அவர் கேட்ட அந்த போட்டோவே அனுப்புறாங்க. இதை கீர்த்தி பாக்குறாங்க. கிளாஸ்ல போன் பேசக்கூடாது, கிளாஸ் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போய் கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கீர்த்தியை பார்த்ததுல இருந்து ராகவனுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. இதுக்கப்புறம் இவ கிளாஸ்ல நம்ம அட்டன் பண்ணணுமான்னு கோவப்படுறாரு. இப்ப கிளாஸ் முடிஞ்சதும் கீர்த்திக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு. ராகவன் இவங்க இங்க எதிர்பார்க்கவே இல்ல. ராகவன் கன்சல்டன்சிக்கு கால் பண்ணி என்னோட 48 பேப்பர் எப்படியாச்சும் கிளியர் பண்ணி கொடுங்கன்னு கேட்கிறாரு. 1-2னா பரவாயில்லப்பா, 48ல வாய்ப்பே கிடையாதுன்னு அவர் சொல்லிடுறாரு. இப்ப ராகவன் பிரின்சிபல் கிட்ட போயிட்டு என்ன பழி வாங்கணும் தானே என்னோட எக்ஸை நீங்க வேலைக்கு சேர்த்திருக்கீங்க, ஒழுங்கா அவளை வேலை விட்டு அனுப்புங்கன்னு சொல்றாரு. எனது கீர்த்தி உன்னோட எக்ஸா, அவளுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, அவர் ரொம்ப நல்ல பொண்ணாச்சு, எதுக்காக உன்ன லவ் பண்ணான்னு சொல்லி கலைக்கிறாரு. ராகவனும் இதுக்கு மேல என்னால இந்த காலேஜ்ல இருக்க முடியாது, நானே போய் இந்த உண்மை எல்லாத்தையும் என் மாமனார்கிட்டையும் என் ஆஃபீஸ்லயும் சொல்லிடுறேன்னு சொல்லி அவர் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காரு. ராகவனோட ஃப்ரெண்டு கால் பண்ணி நியூஸை பார்க்க சொல்றாரு. அப்பதான் நியூஸ்ல கௌதம் மாட்டிக்கிட்டது தெரிய வருது. பொய் சர்டிபிகேட் கொடுத்து வேலை வாங்கினதா அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இதை பார்த்ததை இப்ப ராகவனுக்கு பயம் வந்துருது. ஃப்ரெண்டு கால் பண்ணி எப்படியாவது அந்த 48 பேப்பரையும் கிளியர் பண்ணிடுமாச்சா, இல்லைன்னா கண்டிப்பா உனக்கு பிரச்சனை தான், பாத்திய கௌதம் வேற மாட்டிக்கிட்டான், ஒழுங்கா பாஸ் பண்ணிடுன்னு சொல்றாரு. இப்ப விபி கால் பண்ணி அந்த நியூஸ்ல நடந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. நானும் நம்ம ஆஃபீஸில் இருக்க எல்லாரோடைய சர்டிஃபிகேட்டையும் பேக்ரவுண்ட் செக் பண்ண போகிறேன் அப்படின்னு ராகவன் கிட்ட சொல்கிறாரு. பல்லவியோட அப்போ கால் பண்ணி எப்படி தான் இந்த மாதிரி ஃப்ராட் வேலைலாம் பண்ணுறாங்கன்னே தெரியல, உங்களை மாதிரி என்ன மாதிரிலாம் நேர்மையாகவே இருக்க மாட்டாங்க போல இருக்கு, நானும் நம்ம ஆஃபீஸில் இருக்க எல்லாரோட சர்டிஃபிகேட்டையும் பேக்ரவுண்ட் செக் பண்ண சொல்லியிருக்கேன்னு சொல்கிறாரு. இப்போ ராகவனுக்கு வேறு வழியே இல்லை, பிரின்சிபலை போய் பார்த்து என்னை மன்னிச்சிடுங்க, நான் அந்த 48 பேப்பரை கிளியர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி தான் இந்த 48 பேப்பரை கிளியர் பண்ணுறதுன்னு ராகவ் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ கீர்த்தி அங்கே வராங்க, நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க. ஆனால் ராகவனுக்கு பேச இஷ்டம் இல்லைன்னு கோவப்படுறாரு. என்னை எவ்வளவு வேணா அடிச்சுக்கோ, ஆனா தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு, நாம ஒரு தப்பை செஞ்சுட்டு அந்த தப்பை மறந்துட்டு நிம்மதியா வாழலாம்னு நினைக்கிறோம், ஆனா அந்த மாதிரி வாழ முடியல. கல்யாணத்துக்கு அப்புறமாவும் நீ ஈஸியா மறந்துடலாம்னு நினைச்சேன், ஆனா அது போய் நீ இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். என் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவர், அவருக்காக நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு தான் இருக்கேன். எல்லாருக்கும் அவங்க தப்பை சரி பண்றதுக்கு 2வது வாய்ப்பு கிடைக்காது, ஆனா உனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்ன 48 பேப்பர் தானா, அதை கிளியர் பண்றதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். 10 வருஷம் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர்ஸோட நான் உனக்கு ரெடி பண்ணி தரேன், அதை மட்டும் படிச்சாலே போதும், நீ
பாஸ் ஆயிடலாம், நீ ஜஸ்ட் பாஸ் ஆனா போதும் இல்ல, உனக்கு ஈஸியா டிகிரி கிடைச்சிரும் அப்படின்னு இவங்க என்கரேஜ் பண்றாங்க. ராகவன் எதுக்காக நீ இதெல்லாம் எனக்கு பண்றேன்னு கேட்கிறாரு. கீர்த்தியோ நீ பாஸ் பண்ணிட்டு உனக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னோட கில்ட் என்னை விட்டு போயிடும் நான் நம்புறேன்னு சொல்றாங்க. அடுத்த நாள்ல இருந்து ராகவனுக்கு படிக்கிறதுக்கு இவங்க ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க. தேவையான புக்ஸ், அவருக்கு படிக்கிறதுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி தராங்க. இப்போ ராகவனும் சின்சியரா படிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பிரின்சிபலும் பார்க்குறாரு. இப்போ எக்ஸாம் ஹாலுக்கு இவருக்கு ஆல் த பெஸ்ட் சொல்லி அனுப்புறாங்க. எல்லா எக்ஸாமையும் இவர் நல்லா படிச்சு நல்லாவே எழுதுறாரு. 47 எக்ஸாமா நல்லபடியாக முடிச்சிருவாரு. இப்போ கடைசி எக்ஸாம் டிஎஸ்பி எக்ஸாம். அதுக்கு குட்டி டிராகனோட எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு கீர்த்தி இவரை தேடி வராங்க. ராகவனுக்கு அன்னைக்கு பர்த்டே, அதனால கீர்த்தி கேக்கோட வந்து அவருக்கு சர்ப்ரைஸ் பண்றாங்க. இதுக்கப்புறம் நான் உன்னை எப்போ பார்ப்பேன்னு எனக்கு தெரியல, அதுக்காக தான் இந்த சர்ப்ரைஸ்ன்னு சொல்றாங்க. கவலைப்படாத, நான் உன்னை என் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக கூப்பிடுவேன், நீ வரணும்னு சொல்றாரு. இப்போ கேக் வெட்டிட்டு இருக்கும் போதே பல்லவி கால் பண்றாங்க. உன் பர்த்டேக்கு நான் சர்ப்ரைஸ் பண்றதுக்காக நான் மும்பைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. மும்பை ஏர்போர்ட்ல வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. என்னால் இப்போ வர முடியாது, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ லொகேஷன் அனுப்பி நானே அங்கே வந்துடுறேன்னு சொல்றாங்க. ஆனா இவருக்கு வேலை இருக்கிறதா மறுபடியும் சொல்றாங்க. இதனால பல்லவி டென்ஷன் ஆகுறாங்க. உன்னை பார்க்கறதுக்காக நான் அவ்வளோ தூரத்துல இருந்து மும்பைக்கு வந்திருக்கேன், எனக்கு இங்க யாருமே தெரியாது, உன்னை மட்டும் தான் தெரியும், இப்போ மட்டும் நீ வந்து என்னை கூட்டிட்டு போலனா நம்ம கல்யாணத்தையே கேன்சல் பண்ணிடுவேன் பல்லவி சொல்றாங்க. இதை கேட்ட ராகவனும் ஐயோ நான் சென்னையில இருக்கேன், உன்னை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக நான் இங்க சென்னைக்கு வந்திருக்கேன்னு சொல்றாரு. பல்லவி சென்னைக்கு கிளம்புறாங்க. உடனே ராகவனா சென்னையில மீட் பண்றேன்னு சொல்லிடுறாங்க. ராகவன் வேலூர்ல இருக்காரு. இப்போ சென்னைக்கு போறதுக்காக கீர்த்தி கிட்ட சாவி கேட்கிறாரு. காலையில உனக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொல்றாங்க. காலையில 9 மணிக்குள்ள நான் வந்துடுவேன், குட்டி டிராகனை கூட்டிட்டு கிளம்பிடுறாரு. இப்போ ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கிஃப்ட் வாங்கிட்டு வந்து ஏர்போர்ட் வாசல்ல நிக்க சொல்றாரு. அவங்களும் பொக்கே எடுத்துட்டு வராங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒன்று பார்க்கும்போது ரொம்ப நேர்மையா இருந்தேன், அதுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப்ல பொய் சொன்னதால தான் நான் பிரேக்கப் பண்ணேன். எங்க நீயும் இப்போ பொய் சொல்றியோன்னு எனக்கு தோணுது, பொய் சொல்லலைன்னா என் மேலே ப்ராமிஸ் பண்ணுன்னு சொல்றாங்க. அவரும் ப்ராமிஸ் பண்ணிடுறாரு. இப்போ அடுத்த நாள் எக்ஸாமுக்காக இவங்க திரும்பியும் வேலூருக்கு கிளம்பிடுறாங்க. இப்போ எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி கீர்த்தி இவருக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. கீர்த்தி கிட்ட இவர் நீ எனக்காக லவ் பண்ணும்போதும் சரி இப்பவும் சரி நிறைய பண்ணியிருக்கேன், ஆனா என்னால தான் உனக்கு திருப்பி எதுவுமே பண்ண முடியல, ஐ டோன்ட் டிசர்வ் யூன்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு எக்ஸாம் ஹாலுக்கு கிளம்பிடுறாரு. டிஎஸ்பி கொஸ்டின் பேப்பர் ஈஸியா தான் இருக்கு, அதை பார்த்து சந்தோஷப்படுறாரு. ஆனா நைட் எல்லாம் தூங்காததால ராகவன் எக்ஸாம் ஹால்ல தூங்கிடுறாரு. இப்போ கடைசி 10 மினிட்ஸ் அப்பதான் முடிப்பு வருது. இப்போ எதுவுமே அவர் எழுததான் நினைச்சு ஃபீல் பண்றாரு. சாரோ வந்து பேப்பரை வாங்கிடுறாரு. கண்டிப்பா இந்த பேப்பர் நம்ம ஃபெயில் ஆயிடுவோம்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. பிரின்சிபல் ராகவனை பத்தின எல்லா விஷயத்தையும் அங்க இருக்க ஃப்ரெஷர்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அந்த 48 பேப்பரும் பாஸ் ஆயிட்டாரா அப்படின்னு அங்க இருக்க ஒரு ஸ்டூடெண்ட் கேட்கிறாரு. ராகவன் ரிசல்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப விபி கூப்பிட்டு எல்லாரோடைய பேக்ரவுண்ட் செக் பண்ணியாச்சு, உந்து மட்டும் தான் செக் பண்ணணும்னு பிரின்சிபலுக்கு கால் பண்றாரு. விபி கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ராகவன் 48 பேப்பரும் கிளியர் பண்ணிட்டதா பிரின்சிபல் கிட்ட கீர்த்தி சொல்றாங்க. ஆமா சார், அவர் எங்க காலேஜ்ல தான் டிகிரி முடிச்சாருன்னு சொல்லிடுறாங்க. 48 பேப்பர் கிளியர் பண்ணதால ராகவன் ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு. இப்போ அவரோட கல்யாண பத்திரிகையை எடுத்துட்டு பிரின்சிபலை பார்க்க வந்திருக்காரு. என் கல்யாணத்துக்கு நீங்க கண்டிப்பா வரணும்னு இன்வைட் பண்றாரு. காலேஜ் டாப்பர் சூசைட் அட்டம் பண்ணிருப்பான், எதுக்காக இப்படி பண்ணா, ஒரு அரியர் தானே கிளியர் பண்ணிடலாம்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது, யாரோ பண்ண தப்புக்கு நான் தண்டனை அனுபவிக்கிறேன், இது என்னோட பேப்பரே கிடையாதுன்னு பேப்பரை காட்டுறாரு. ரீவாலுவேஷன் போடும்போது தான் ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் தான் இவரது, உள்ள இருக்கிறது ராகவுடைய பேப்பர்னு நம்ம காட்டுறாங்க. டிஎஸ்பியில் ஃபெயில் ஆகிற மாதிரி இருக்கிறதால அந்த கன்சல்டன்சி கிட்ட கால் பண்ணி ஒரு பேப்பரை மட்டும் சேஸ் பண்ண சொல்லியிருப்பாரு. ராகவோட பேப்பரும் இவனோட பேப்பரும் மாறி இருக்கும், அதனால தான் இவன் சூசைட் அட்டம் பண்ணியிருக்கான். இதை கேட்டதுமே இவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. நம்மளால ஒரு பையனோட வாழ்க்கை அழிஞ்சு போச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலையில ராகவனுக்கு கல்யாணம், ஆனா அவரால் சந்தோஷமாவே இருக்க முடியல. இப்ப தாலி கட்டும் போது அவருக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. ஏற்கனவே ஒரு வாட்டி பொய் சத்தியம் வேற பண்ணியிருப்பாரு. அதனால தாலி கட்டாம எழுந்து போய் பிரின்சிபல் கிட்ட நான் டிஎஸ்பியை சேஸ் பண்ணி தான் பாஸ் பண்ணேன், அந்த உண்மையை நான் இப்போ ஒத்துக்கிறேன், எப்படியாவது அந்த பையன் ஆசைப்பட்ட வேலையை அவனுக்கு வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பிபிஓ கல்யாண டைம்ல என்னப்பா உளறிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது இல்ல சார், நான் உங்ககிட்ட கூட ஃப்ராட் வேலை பண்ணி தான் நான் வேலை வாங்கினேன், நான் உண்மையிலே டிகிரி முடிக்கலன்னு சொல்றாரு. பல்லவியோட அப்பா கிட்ட நான் நேர்மையானவன் கிடையாது, உங்களுக்கு நேர்மையான மாப்பிள்ளை வரணும்னு ஆசைப்பட்டீங்க, ஆனா நான் அப்படிப்பட்டவன் கிடையாதுன்னு சொல்றாரு. ராகவன் அவங்க அம்மா கிட்ட உங்க பையன் கெட்டவன் தான், ஆனா இன்னொருத்தரோட வாழ்க்கையை அழிச்சிட்டு அதனால என் லைஃபை நான் சக்சஸ்ஃபுல் ஆக்க மாட்டேன்னு சொல்றாரு. போலீஸ் கிட்ட போய் ராகவன் செஞ்ச தப்புக்காக சரண்டர் ஆறாரு. ராகவனுக்கு 6 மாசம் ஜெயில் தண்டனை கிடைக்குது. அந்த பையன் ஆசைப்பட்ட மாதிரி கூகுள்ல அவன் பிளேஸும் ஆயிடுறான். பிடிச்ச பொண்ணு, வாழ்க்கை, வேலை எல்லாமே ராகவனை விட்டு போயிருந்தாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் அவன் சக்சஸ்ஃபுல் பர்சன் தான் சொல்றாரு. ராகவன் இப்போ டெலிவரி பாயா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு நாள் திடீர்னு எதாச்சியா தான் மீட் பண்ணேன். நீ இப்போ எப்படி இருக்க, எங்க இருக்கன்னு பிரின்சிபல் விசாரிக்கிறாரு. எனக்கு என்ன சார், நான் நல்லா தான் இருக்கேன், நான் ஒரு பொய் சொல்லியிருந்தா என் வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லா ஆகியிருக்கும், ஆனா நான் உண்மையை ஒத்துக்கிட்டதால இப்போ என் மனசு நிறைஞ்சிருக்கு. ஜெயில இருந்து வந்தது ராகவன் அவங்க அப்பா கிட்ட என்னால நீங்க ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிச்சிட்டீங்க, என்ன மன்னிச்சிடுங்கப்பான்னு சொல்றாரு. சின்ன வயசுல ஓட்டை பந்தயத்துல ஜெயிக்கணும்ன்றதுக்காக ஒருத்தர் என்னை தள்ளி விட்டுட்டு அவன்
அவன் முன்னாடி ஓடிட்டான். அன்னைக்கு உடஞ்ச என் கால் இன்னும் நான் தாங்கி தாங்கி தான் நடக்கிறேன். என் பையன் யார் வாழ்க்கையும் அழிக்கல, அது போதும் எனக்கு, நீ ஒன்றும் கவலைப்படாத, அப்பா இருக்கேன், உன் வாழ்க்கையை திரும்பவும் நீ முதல்ல இருந்து ஆரம்பி, நான் உனக்கு துணையா இருக்கேன்னு சொல்றாரு. ராகவன் இப்ப கரஸ்ல பிஇ பண்ணிட்டு இருக்கதான் ஃபர்ஸ்ட் செம்ல 90% மார்க் எடுத்ததாவும் பிரின்சிபல் கிட்ட சொல்றாரு. பிரின்சிபல் இப்ப ராகவன் வீட்டுக்கு போயிருப்பாரு. ராகவனோ நீங்க எதுக்கு சார் இங்க வந்திருக்கீங்க, என்ன விஷயம் விசாரிக்கிறாரு. இவர் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையா, நேர்மையான ஒருத்தன் தான் மாப்பிள்ளையா வேணும்னு உன்னை மாப்பிள்ளை கேட்டு வந்திருக்கிறதா சொல்றாங்க. ராகவனோ பிரின்சிபல வீட்டு விட்டு போக சொல்றாரு. வாழ்க்கை ஃபுல்லா என்ன வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு நிமிஷம் இருப்பா, என் பொண்ணு வந்துடட்டோ, பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவை சொல்லுன்னு சொல்றாரு. அப்பதான் அங்க பிரின்சிபலோட பொண்ணு வராங்க. பொண்ணை பார்த்ததுமே ராகவனுக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு காட்டிட்டு இந்த படத்தையும் இதோட முடிச்சிடுறாங்க.